வணக்கம் மக்களே, நம்ம ஈஸியான ஒரு டிஷ் பார்க்க போறோம். அதாவது லெமன் ரைஸ் எப்படி பண்றது பார்க்க போறோங்க. சோ லெமன் ரைஸ்க்கு தேவைப்படும் கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோம், நம்ம 2 லெமன் எடுத்துக்கோம், கொஞ்சம் காயத்தூள் எடுத்துக்கோம், கடலைப்பருப்பு, 2 வத்தல் தாளிக்கிறதுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் நிலக்கடலை. கேஷ்யூ வேணும் தேவையில்ல, விருப்பப்பட்டா போட்டுக்கலாம், நிலக்கடலே போதும் நம்மளுக்கு. சோ இது எப்படி பண்ணலாம் பார்த்தோம். இப்போ நம்ம முதல்ல சட்டியில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம கடுகு போட்டுக்கிறோம். ஸோ கடுகு வடிக்கணும், கடுகு வடிக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம் நம்ம. ஸோ சத்தம் கேட்குது பாருங்க, கடுகு வடிக்கிறது. கடுகு வடிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம கடலை போட்டுக்கிறோம். ஸோ கடலை போட்டு நல்லா வாசனை இருக்கும் நமக்கு லெமன் ரைஸ். ஸோ கடலை போட்டுருக்கோம். ஸோ அப்புறம் முந்திரி கொஞ்சம் போடுறோம், அந்த மாதிரி நிலக்கடலை, அப்புறம் கருவேப்பிலை, ஸோ 2 வத்தல் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம தாளிச்சிட்டு போய் நம்ம எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா பார்த்துட்டு முந்திரி எல்லாம் ப்ரௌன் சைடு. ஸோ வச்சு நம்ம வந்து கஷ்டம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வந்து காய்ச்சல் போடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி காய்ச்சல் போங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம காய்ச்சல் போடாச்சு. ஸோ தேவையான மஞ்சளும் போடுறது, நம்ம மஞ்சளும் போடாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து லெமனை வந்து புரிஞ்சுட்டு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவை உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு லெமன் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஸோ உப்பு சேர்த்தாச்சு. நம்ம லெமன் புரிஞ்சுட்டுக்கலாம். லெமன் போய் பாருங்க, அழகாக இருக்கும். ஸோ லெமன் போய் பார்க்கலாம். ஸோ 2 லெமன் எடுத்துக்கலாம். நம்ம 2 லெமன் எடுத்துருக்கோம். ஸோ நல்லா புளிப்பாக லெமன் எடுத்துருக்கோம். ஸோ பீஸ் எல்லாம் டேரக்டாகவே புரிஞ்சிக்கலாம், தனியாக புரிஞ்சு விடுங்க தேவையில்ல. ஸோ டேரக்டாகவே புரிஞ்சு லெமன் வந்து. ஸோ லெமனை கொஞ்சம் புரிஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடிச்சிட்டு சாதத்தை எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கம சுட கலர்ஃபுல்லான லெமன் ரைஸ் ரெடி நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வடிச்சு சாதத்தை எடுத்து வைக்க நம்ம நம்ம குக்கரில் சோர் பண்ணியிருந்தோம். நீங்கள் வடிக்கணும் வச்சுக்கலாம், குக்கரில் ஒன்றா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிச்சிக்கோ அது போடலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ நாம ரைஸ் போகணும், ரைஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ எது பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் போட்டாச்சு நம்ம அதை. ஸோ நம்ம ரைஸ் கிட்ட நம்ம பெரிய பாத்திரம் பண்ணியிருக்கோம். ரைஸோட கவுண்ட் கம்மி தான். ஸோ பெரிய பாத்திரம் உங்களுக்கு கிட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு பாத்திரம் மாற்றம் நம்ம வந்து அதே காய்ச்சிட்டு அதே கிட்ட வேலை முடிஞ்சது நம்மளுக்கு. ஸோ வேறு பாத்திரம் நமக்கு யூஸ் ஆகணும், கலருக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், கலர்ஃபுல்லாக நினைக்க உங்களுக்கு. ஸோ நம்ம கலர்ஃபுல்லான லெமன் ரைஸ் ரெடி. ஸோ நம்ம லெமன் ரைஸ்க்கு சைஸ் அப்படின்னா வந்து 65 பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெமன் ரைஸ் சிக்கன் 65 ஆல்வேஸ் ஒரு லெஜெண்டரி காம்போ தான் வந்து. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லெமன் ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரை. லெமன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.